டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்னன்னு கேட்டிங்கனாக்க, எங்கள் மாடி தோட்டத்துலையும் கிரவுண்ட் மண்ணிலையும் ஹார்வெஸ்ட் பண்ண சம் ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு ஹார்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நண்பர்களே 3 கலர்ஸ் ஆஃப் செம்பருத்தி நண்பர்களே. ரெட், பிங்க் அண்ட் எல்லோ. இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. பட் எனக்கு எக்ஸாக்ட் கலர் என்னன்னு தெரியல. ஆமாம், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், இந்த அளவுக்கு நண்பர்களே. ஒன்லி செம்பருத்தி நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இந்த ஒரு ஒரு ட்ரே ஃபுல்லாக இருக்குது. அடுத்தாப்பில் இதில் பாருங்களேன், ரோசஸ், பட்டன் ரோஸ் இருக்குது, ஊட்டி ரோஸ் இருக்குது, ரெட் ரோஸ் ஆனாங்க. அப்புறம் நண்பர்களே ஜாதிப்பூ, முல்லைப்பூ நண்பர்களே. இந்த ஒரு ரோஸ் மல்லிகைப்பூ பாருங்களேன், இந்த ரோஸ் சைஸ் இருக்குது பாருங்களேன். இதே ஒரு ரோஸ் மல்லிகைன்னு சொல்லி பேர் நண்பர்களே இதுகளுக்கு. இந்த இருக்குது இந்த பாருங்களேன். இந்த ஃப்ளவரை காட்டுறேன், தனியாக வைக்கிறேன். அதே சமயத்தில் இன்னொரு ரோஸை காட்டுறேன் உங்களுக்கு. இது ரோஸு ரெண்டையும் ஒன்றா வச்சு காட்டுறேனே. இங்கே பாருங்களேன், ரெண்டையும் ஒன்றா ரோஸ் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா மல்லிகை. அதனால் ரோஸ் மல்லிகைன்னு இதுக்கு பேர் நண்பர்களே. இந்த மல்லிகைக்கு. ஆமாம் நண்பர்களே. அப்புறமேலே இந்த ஃப்ளவர்ஸ் பூராமே ஜாதிப்பூ இருக்குது நண்பர்களே, முல்லைப்பூ இருக்குது, மல்லிகை இருக்குது நண்பர்களே. இது ஊசி மல்லிகை. இது வந்து மதுரை மல்லி நண்பர்களே, மதுரை மல்லி. அப்புறம் ஜாதிப்பூ இருக்குது. நம்ம முல்லைக்கு தரே வள்ளல் வாரி, அந்த முல்லைப்பூ. இது முல்லைப்பூ நண்பர்களே. நண்பர்களே, இதெல்லாமே ஃப்ளவர்ஸ் நண்பர்களே. இந்த ஃப்ளவர்ஸ் பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மரீனான்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் நேமு. இதை பற்றி கடவுளுக்கு படைக்கலாமா என்னன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆமாம், அதனால் நான் இதை வந்து நாங்கள் வந்து கடவுள் சாத்துறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு ஒய்ஃப் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொண்டு போனாக்க இந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொண்டு போகல. பட் இந்த ஃப்ளவர் கொண்டு போக மாட்டாப்புல. பிகாஸ் வி டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. அது இந்த கடவுளுக்கு படைக்கலாமா என்னன்னு தெரியல. அதனால் இந்த ஃப்ளவரை நான் கொண்டு போகிறதில்ல நண்பர்களே. ஆமாம், பட் அதர் வைஸ் இந்த பூக்கள் எல்லாருக்குமே, அதாவது இந்த மல்லிகை, இந்த ரோஸு, இந்த செம்பருத்தி, இதெல்லாம் கொண்டு போய் தாராளமாக சாத்தலாம் நண்பர்களே. இதெல்லாம் இந்த பாருங்கள் இதெல்லாம். அப்புறம் நம்ம பூக்கள் நம்ம பார்த்தோம்னா நண்பர்களே, இப்போ நம்ம காய்கறிக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள், ஒரு ஆச்சரிய தரக்கூடிய அளவுக்கு கத்திரிக்காய் நண்பர்களே. இங்கே பாருங்களேன், கிரவுண்ட் கார்டனில் கண்டெய்னர்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணேன். 2 சைஸான காய் நண்பர். 2 காய் எங்களுக்கு போதும். இன்னும் காய் இருந்துச்சு, நான் ஹார்வெஸ்ட் பண்ணலை. எங்களுக்கு போதுன்ற ஒரு காரணத்துக்காக தான். அப்புறம் நண்பர்களே இந்த பாருங்களேன், இது குண்டு மிளகாய் நண்பர்களே. இந்த பாருங்களேன், குண்டு மிளகாய் கையில் எடுத்து காட்டுனே. இன்னும் 2-3 வெரைட்டி ஆஃப் மிளகாய் இருக்குது நண்பர்களே. பட் நான் ஹார்வெஸ்ட் பண்ணலை. இன்றைக்கி இதை மட்டும் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு பழுத்துருக்கு பாருங்களேன். ஆமாம், இது வந்து நண்பர்களே மிதிப்பாக்கு நண்பர்களே. இது மிதிப்பாக்க நண்பர்களே, பழுத்துருச்சு. கண்டெய்னர்லேயே கொடியிலேயே பழுத்துருச்சு. இருந்தாலும் நான் இப்போ நம்ம இந்த புளிக்குழம்புல போடலாம் பாருங்களேன், அதுக்காக நான் பறித்து வந்தேன் நண்பர்களே. அப்புறம் இந்த பாருங்களேன், வந்து ஒரு சைஸ் குண்டு மிளகா பாருங்கள், எந்த சைஸ் இருக்கு பாருங்களேன். அப்புறம் இது நண்பர்களே அவரை நண்பர்களே. இல்லை மச்சை, செடியிலேயே கொத்து மச்சைன்னு சொல்லுவாங்க. செடியிலேயே காய்க்கக்கூடியது. நெத்தாய் இருந்துச்சு, விதைக்கி விட்டுருந்தேன் ஆக்சுவலாகவே. அதை இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே. அதை இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு பழமொழி இருக்கு இல்லைங்களா, அதாவது 4 விதை இருக்கு நண்பர்களே. ஒரு கண்டெய்னரில் வச்சு விட்ருவேன். ஆமாம், மழைக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மழை வரல. பட் மனங்கள்லாம் ரெடியாக இருக்கு நண்பர்களே அதுக்கு. இதை பாருங்களேன், இங்கே பாருங்க, ரொம்ப ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு மனத்தை கழிக்கிற நண்பர்களே. ஒரே ஒரு கண்டெய்னர் தான் நண்பர் இருக்குது. இவ்வளோ கீரை இருக்குன்னு பாருங்களேன். 2-3 ஃபேமிலிக்கு வரணும் நண்பர்களே. இங்கே பாருங்க, இந்தளவுக்கு மனத்தை கழிக்கிற இருக்குது. குட் ஃபார் ஹெல்த் நண்பர்களே. அதெல்லாம் கிடைக்காத ரேர் ஐட்டம்ஸ். நான் மார்க்கெட்டில் பார்க்குறேன், மனத்தை கழிக்கிறதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. வாய்ப்புண்ணு, இந்த குடல் புண்ணு, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நண்பர்களே இந்த பாருங்களேன், பச்சைக்கீரை நண்பர்களே. இப்படி பாருங்களேன், தக அப்படி ஜொலிக்குது பாருங்களேன். ஆமாம், பச்சைக்கீரை நண்பர்களே. ஃபைனலாக உங்களுக்கு இந்த பிரண்டை நண்பர்களே. ஆமாம், இதை பற்றி ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதையும் அன்றைக்கி தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன் நண்பர்களே. இது எல்லாமே இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணேன் நண்பர்களே. இப்போ தான் கொஞ்ச நேரம் கொண்டு ஹார்வெஸ்ட் பண்ணேன். இந்த பாருங்களேன், இது எல்லாமே கொஞ்சம் கொண்டு ஹார்வெஸ்ட் பண்ணேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு கிட்டத்தட்ட தண்ணி விட்டுட்டு இந்த ஹார்வெஸ்ட்லாம் பண்ணிட்டு வரைக்கும் ஒரு 1 ஹவர் ஆச்சு. 1 ஹவர் வந்து எனக்கு வெஜிடபிள்ஸ் கிடச்சிருச்சு, பூக்கள் கிடச்சிருச்சு.
மெயின் பாயிண்ட் இஸ் தேர், தட் இஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அதுவும் எனக்கு இன்னைக்கு தேவையான அந்த கலோரிஸை நான் பர்ன் பண்ணிட்டேன். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. இந்த மாடித்தோட்டம் வச்சுருக்கிறதுலையே பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கனாக்க, நமக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கிடைக்கும் நண்பர்களே. ஆமாம், வாக்கிங் போகிறது மக்கு தான் எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்குதோ, அது மாதிரி அதை விட பல மடங்கு இதில் அந்த ஃபிசிக்கல் ஒர்க் இருக்குது நண்பர்களே. ஆமாம், வாக்கிங் போனோம்னாக்கா வந்து வி கேன் வாக்கு, இதில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸு அண்ட் ஆல்சோ என்ஜாய் த நேச்சரு அண்ட் ஆல்சோ வி ஆர் கெட்டிங் த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆல் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாடித்தோட்டம் அமைங்க, தட் வில் பி ஹைலி குட் ஐ திங்க். ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனலு. ஹாப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எ லாட்.